அடேங்கப்பா இந்த மேட்ச் என்னடா இந்த அளவுக்கு மொமெண்டம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஐபிஎல் குவாலிஃபயர் 2ல் 2026 மேட்ச்சு எங்கே நடந்தது? நியூ சண்டிகரில் தான். ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் மோதினாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ராஜஸ்தானை ஸ்டார்டிங்கிலே ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி பெவிலியன் திறந்து போனப்போ வைபவ் சூரியவன்சிக்கு அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சும், பட் அவர் நினச்ச ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர்னால் ஆட முடியாத பட்சத்தில் அப்போவுமே வைபவ் சூரியவன்சி விடல 31 பாலுக்கு 50 ரன் அடித்து அருமையாக ஆடிட்டு இருந்தார். பட் ஜெசன் ஹோல்டர் உள்ளே வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டாப்புல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வேறு லெவலில் பவுலிங் போடணும். அதாவது அவரோட எண்ணம் ஃபுல்லாமே அந்த குட் லென்த்தில் பவுலிங் பண்ண ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் திக்கி தடுமாறி மாறி அவுட் ஆகி பெவிலியம் திரும்பிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் விக்கெட்டு மேலே விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் வைபவ் சூரியவன்சி அடேங்கப்பா ஒரு மாசிவ் நாக்கு ஆனார்ப்பா அப்படிங்கிற மாதிரி. பட் அவருக்கு உறுதுணையாக கையில் கட்டெல்லாம் போட்டு உள்ள வந்து உடல் மண்ணுக்கு உயிர் ராஜஸ்தானுக்கு அப்படிங்கிற மாதிரி 35 பாலுக்கு 45 ரன். பட் வைபவ் சூரியவன்சி ஒரு ஸ்பெஷல் கிட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கிறார். 47 பாலுக்கு 96 ரன்னு. அதாவது அவர் இன்னிங்ஸு வேறு லெவலில் பில்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த இடத்துல இவங்க அடித்ததுக்கப்புறம் சடனாக விக்கெட்டை சரிஞ்சப்போ ரியான் பராக் துருவச்சல் பெருசாக இம்பேக்ட் கொடுக்காதனால ஃபைனலி ஃபினிஷிங் ஓவர் ரஷீத் கான் ஓவரோட போட்டு 3 சிக்ஸ் அடித்ததுனால 11 பாலுக்கு 38 ரன்னு. சாரி, இந்த இடத்துல 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு டுவன் பிரடா. என்ன மாதிரி ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு, தரமான செய்ய. ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லியாகணும். எலிமினேட்டர் ஐபிஎல் 2026ல் மே 27 தான் வைபவ் சூரியவன்சி ஒரு அமேசிங் ரெக்கார்டு ஒன்று படைச்சு 29 பாலுக்கு 97 ரன் அடித்து ஒரு தரமான சம்பவம் பண்ணார் வைபவ் சூரியவன்சி. பட் அதை தொடர்ந்து இன்றைக்கி அவர் நினச்ச ஒரு நாக்கு வள்ளினாலும் ஸ்ட்ரைக் ரேட்டு, பட் ஒரு மெச்சூரிட்டியான நாக்கு 15 வயசில் இந்த பையன் என்னடா இப்படி அடிக்கிற அப்படிங்கிற ஒரு மே 29, 2026 47 பாலுக்கு 96 ரன் அடித்ததுனால ராஜஸ்தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 214 ரன் 6 விக்கெட் இழப்புக்கு. அதாவது ஒரு மெச்சூரிட்டி இன்னிங்ஸும் சடேஜாவோட பார்ட்னர்ஷிப்பும் தேவனான் பெரராவோட ஃபினிஷிங் நாக்கு ஆனதுனால 214 ரன் அடித்து போட்டாங்க. ஸோ ஜெசன் ஹோல்டர் இந்த இடத்துல சொன்ன 4 ஓவருக்கு வெறும் 27 ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்துட்டாப்புல. அவரோட இம்பேக்ட் போல தான் இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி என்ன, குஜராத் நீடட் 215 ரன்ஸ் டு வின். இதை சேஸ் பண்ணுவாங்களா நான் பார்த்துடலாமா? ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணால் குஜராத் ஓப்பனர்ஸ் ஆனால் சூப்பன் கில் அண்டு சாய் சுதர்சன். அடே அப்பா, அதாவது என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சூப்பன் கில், அதாவது சாய் சுதர்சன் எப்போவுமே நிதானமாக தான் ஆடிட்டுருப்பார் அனதரனில். பட் சூப்பன் கில்லுக்கு மைண்டில் என்ன வந்துன்னு தெரியல, கேப்டன்சினாக்கு ஒன்று ஆடணும் முடிவு பண்ணிட்டாரு. பட் அதை வந்து பொறுமையே இல்லை, அவசரமாக இந்த கேமை முடிக்கணும், அவசரமாக ஃபைனல் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பை போட்டு அதில் கில்ல ஒரு சம்பவம் பண்ணாருங்க. 30 பாலுக்கு 50 ரன். அதாவது ஏமம் போட்டாலடி. அதாவது நாங்கள் வந்து இப்போயே ஃபைனலுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ அதனால நாங்கள் அவசரமாக ஃபைனலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சுப்பன் கில்லோட மைண்ட் வைஸில் ஒரு 50. சாய் சுதர்சன் நீ மட்டும்தான் அடிப்பியா, நான் என்ன சொம்ப பயிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் ஒரு 50, அதாவது ஒரு அவசரமான 50யை பார்த்தா சுப்பன் கில்லிட்ட இருந்து. பட் சாய் சுதர்சன் இருந்து அருமையான கம்ஃபர்டபுளான ஒரு 50யை நம்ம பார்த்தா வேறு லெவல். 2 பேரும் 700+ ரன்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த டாடா ஐபிஎல் 2026ல் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா சாய் சுதர்சன் எதிர்பாராத விதமாக அவுட் ஆனாலும் சுப்பன் கில் அவரோட செஞ்சுரி அடிக்கிற முயற்சியில் விடவே இல்லை. அவசரமாக செஞ்சுரி போட்டு அவரோட செலிப்ரேஷன் பண்ணார் பாருங்க. பட்லரு, நான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். என்ன மாதிரி சுப்பன் கில் பிரின்சிஸ் இஸ் பிரின்சிஸ் அப்படிங்கிற மாதிரி, கிங்குக்கு அப்புறம் பிரின்சிஸ் இஸ் ப்ரூவ் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் நான் கிடைக்கிற. அது கேப்டன்சி இன்னிங்ஸ்னால் இப்படித்தான் ஆடணும்,
இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நாக் அவுட் கேமில் இப்படித்தான் ஆடணும், அவசரமாக மேட்சை முடிக்கணும், அந்த எண்ணம் அந்த முனைப்போட வந்தே ஆன அப்படிங்கிற மாதிரி அடித்ததுனால ஸோ ஜிடி 219 ரன்னை ஈஸியாக அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதன் மூலிமா குஜராத் டைட்டன்ஸ் வின் பை 7 wickets will face on ராயல் சேலஞ்ச் பெங்களூர் in the finals. அதாவது குஜராத் டைட்டன்ஸ் இன்டு தி ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ சண்டே அன்னைக்கு மே 31 இன்டு தி ஃபைனல் போன 2 டீம் குஜராத் வாசிஸ் ஆர்சிபி ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்சிபி இப்போ சுப்மன் கில் தலைமையில் குஜராத் போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ அகமதாபாத் ஸ்டேடியத்தில் தனது ஹோம் ஸ்டேடியத்தில் ஆர்சிபிக்கு எதிராக மோதுறாங்க. யார் அந்த செகண்ட் டைட்டில் தூக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் குஜராத் இன்றைக்கி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு, அதுலேயும் சுப்மன் கில் செஞ்சுரி போடுவார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.